அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்த பொழுது அந்த சோதனைகளில் முக்கிய கருவாக இருந்து அந்த சோதனையை மேலும் மேலும் இயக்கத்திற்கு சோதனை கொடுத்தவர் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். பொதுக்குழு கூடிய பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்தை நாங்கள் கோயிலாக வழங்குகின்ற அந்த தலைமை கழகத்தை குண்டர்களை வைத்துக்கொண்டு அந்த தலைமை கழகத்தை அடித்து அங்கே இருக்கின்ற ரெக்கார்டுகளை எல்லாம் திருடி சென்றவர் தான் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். அதைத் தொடர்ந்து கழகத்தினுடைய சின்னத்தை முடக்குவதற்காக நீதிமன்றம் சென்றவர் தான் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். அதைத் தொடர்ந்து இந்த கட்சியை முடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சி பல தலைவர்களை சந்தித்தவர். அதோடு தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றவர். இப்படிப்பட்டவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கின்ற பொழுது அங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இரட்டலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். இரட்டலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். அதே பன்னீர்செல்வம் தேர்தல் களத்திலே இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர். இவருக்கு எந்த வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அழைப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். அதோடு புரட்சி தலைவி அம்மா அவர்களை இவர் குறிப்பிடுவதற்கு எந்த விதமான உரிமையும் அவருக்கு இல்லை. காரணம், புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்ததோடு அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றது போல பல நேரங்களில் ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் கூறினார்கள். உண்மையான அம்மா மீது பாசமும் பற்றும் இருந்திருந்தால் திரு அண்ணாமலையை பக்கத்தில் உட்காருவதற்கு மனம் வருமா? ஆனால் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக புரட்சி தலைவியை கடுமையாக விமர்சனம் செய்தவரை கை கொடுத்து நல்லவர் என்று சொன்னவர். இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தை ஒன்றிணைவோம் வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். எனவே இது போன்ற அறிக்கைகள் இனிமேல் கொடுக்கக்கூடாது என்பதற்காக இங்கே நாங்கள் இந்த கருத்தை கூறுகிறோம். இந்த கருத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய கருத்து. அதை தொடர்ந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய கருத்து. இனி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சசிகலா அவர்கள் நேற்று இதே போல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. கட்சியையும் கட்சி நலனையும் தமிழக மக்களின் நலன் கருதியும் தொண்டர்கள் அனைவரும் ஜெயலலிதா இல்லம் தேடி வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு. அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். அவர் புரட்சி தலைவி அம்மா இடத்திலே பணி செய்வதற்காக சென்றவர். தொடர்ந்து பணி செய்து தன்னை அந்த இல்லத்திலே நிலைநிறுத்திக் கொண்டு 36 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பின்னால் என்று அதிகாரத்தை சுவைத்தவர். அப்படி சுவைத்தவர் என்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் வாருங்கள் என்று கூறுகிறார். அநேகமாக அந்த அறிக்கை வெளியிருந்து 24 மணி நேரம் ஆகியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த அறிக்கையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அனைவரும் வாருங்கள், நான் அம்மாவை போல எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் உங்களுக்காக இருக்கிறேன். அவர் குடியிருக்கின்ற வீட்டிற்கு அம்மாவுடைய திருநாமத்தை வைத்திருக்கிறார். ஜெயலலிதா இல்லம் என்று வைத்திருக்கிறார். அந்த ஜெயலலிதா இல்லத்திற்கு வாருங்கள் என்று கூறியிருக்கிறார். 24 மணி நேரத்தில் எத்தனை பேர் சென்றார்கள் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் முயற்சி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த குழப்பத்தை தாண்டி தெளிவான முறையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அனைத்து தொண்டர்களையும் அரவணைத்து, அனைத்து நிர்வாகிகளும் அரவணைத்து கட்சியுடைய செயல்பாடுகளில் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்பொழுது எங்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, புதிய நீதி கட்சி இருந்தது, புதிய தமிழகம் இருந்தது, ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது. இவ்வளவு கூட்டணியில் 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்கு வாங்கிய சதவிகிதம் 18 விழுக்காடுகள். 2024 இப்பொழுது நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 20.46% பெற்றிருக்கிறோம். 2019 திராவிட முன்னேற்ற கழகம் 33.52 விழுக்காடுகள் பெற்றிருந்தது. அதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இப்பொழுது 26.93% பெற்றிருக்கிறது. 2019க்கும் இப்பொழுதும் 6 விழுக்காடுகள் திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்திருக்கிறது. 2019க்கும் 24க்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் என்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 விழுக்காடுகள் கூடல் பெற்று 20.43 விழுக்காடுகள் 46 விழுக்காடுகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதிலிருந்தே கட்சி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எந்த அளவிற்கு வழிநடத்துகிறார் என்பதை புலனாகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்க தனித்து போட்டியிட்டு இருக்கீங்க. தனித்து போட்டியிடும் பொழுது இப்போ ஒரு கருத்து என்ன நிலவுதுன்னா, இதே கூட்டணியோட இணைந்திருந்தால், உதாரணமா கிருஷ்ணகிரியிலேயே பார்க்கும்போது பாஜக கூட்டணியும் அதிமுகவும் இணைந்து அந்த வாக்குகளை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 25,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் குறைந்தபட்சம் ஒரு 50% தொகுதிகளையாவது வென்றிருக்கலான்ற ஒரு கருத்து நிலவும். அதாவது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் தேசிய கட்சிகளோடு இணைந்து தேர்தல் களத்தில் இருப்பதால் தமிழ்நாடு மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றுவதற்கு அந்த தேசிய கட்சிகள் உறுதுணையாக வருகிறதா என்று சொன்னால், வரலாற்றில் எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையை காப்பாற்றுவதற்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பக்கபலமாக இருப்பதே இல்லை என்ற வரலாறு இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு உதாரணம், 1998 இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் கூட்டணியில் அன்று தென் மாநிலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி காலூன்றாத நேரம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை அறிமுகப்படுத்தி அன்றைய பிரதமராக வர இருக்கின்ற மாண்புமிகு மறைந்த வாஜ்பாய் அவர்களை சீரணி அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய மேடை போட்டு தேர்தல் களத்தை நின்று வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்கினார்கள். அப்படி ஆக்கிய பின்பு 13 மாத காலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 4-5 முறை சந்தித்து காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றியும் முல்லை பெரியார் பிரச்சனை பற்றியும் பிரதமரிடத்தில் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது அவர் பாராமுகமாக இருந்து விட்டார். அதை வைத்துக்கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய நாட்டு மக்களுக்கு, நம்முடைய மாநில மக்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக் கொடுக்காத இந்த ஆட்சியில் நாம் ஏன் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சியிலிருந்து வெளியேறினார்கள். எந்த கட்சியும் ஒரு மத்தியில் ஆட்சி செய்கின்ற பொழுது, அந்த ஆட்சியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது
அந்த அதிகாரத்தை சுவைப்பதற்காகத்தான் இருப்பார்கள். அதற்கு உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் மாநில தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற உடனேயே அவர்கள் விலகிவிட்டார்கள். அதற்கு அவர் உதாரணம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதே பாரதிய ஜனதா கட்சியோடு மத்தியில் ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் கட்சியோடு மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அவர்களால் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை அரசின் வாயிலாக முடிவு கொண்டு வர முடிந்ததா? முடியவில்லை. மாறாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம், நீதிமன்றத்திற்கு சென்று, உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றுதான் காவிரி நதி பிரச்சனையை தீர்த்தார்கள். அதைத் தொடர்ந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக பொழுது அதற்கு ஒரு வடிவம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இதை மனதில் இருத்திக் கொண்டுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தேசிய கட்சிகள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவாத இருக்கின்ற நேரத்தில் ஏன் அவர்களோடு நாம் கூட்டு சேர வேண்டும்? நாம் நம் உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம் மக்களிடத்திலே செல்வோம், இதை எடுத்து சொல்வோம். மக்கள் வாக்களித்து நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வோம் என்று சொன்னால் எப்படி 2014 காவிரி நதிநீர் பிரச்சனையில் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி தன்னுடைய மாநிலத்தினுடைய கோரிக்கையை முன்வைத்தார்களோ அதை போல நாம் வெற்றி பெற்று யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம் தமிழகத்துடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக செல்வோம் என்றுதான் நாங்கள் தேர்தல் களத்திலே நின்றோம். அதுதான் எங்களுடைய யதார்த்தமான சிந்தனை முடிவு. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் நின்றோம். எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டுதான் நாங்கள் தேர்தல் களத்தில் நின்றோம். எங்களை பொறுத்தவரையில் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கார்கள். வாக்களித்த மக்களுக்கு ஊடகங்களின் வாயிலாகவும் பத்திரிகையின் வாயிலாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களின் சார்பாகவும் எங்களுடைய ஒவ்வொரு உழைத்த அன்பு சகோதரர்கள் சார்பாகவும் கூட்டணி கட்சி நண்பர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை வாக்களித்த மக்களுக்கு, வாக்காளர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அதிமுக 3வது இடத்தில் தள்ளப்பட்டது. அதாவது அந்தந்த தேர்தல் அந்தந்த நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்கள் அவர்கள் எந்த அளவிலே எந்த வகையிலே அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் என்று நீங்கள் உற்று நோப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பணபலம், அதிகார பலம், படைபலம் இவை அனைத்தும் அங்கே வேகமாக சென்ற காரணத்தினால் ஒரு சில இடங்களிலே தவிர்க்க முடியாமல் சென்றிருக்கிறார். மாறாக நேர்மையாக தேர்தலை நாம் சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் முதன்மையான இடத்தில் தான் இருப்போம். இரண்டாவது, இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணி என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பலமாக இருக்கிறது. ஆனால் எங்களை எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளும் கூட்டணி சேர்த்து நிற்கிறது. இதை எதிர்த்து, அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக 2026 நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை திரு எடப்பாடியுடைய தலைமையிலே அமைப்போம். நாட்டு மக்களும் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாவட்டம் பொறுத்தவரைக்கும் 9 தொகுதி அதிமுக இருக்கு. அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. ஆனால் தற்போது டெபாசிட்டே சிறிதளவு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அண்ணாமலை குற்றம் சாட்டுவது என்பது, அண்ணாமலை செயல்படுவது ஒரு மாதிரி, ஊடகங்களில் பேசுவது ஒரு மாதிரி. அதாவது பொய் சொல்வதிலே மிகப்பெரிய வல்லவர் அவர். அந்த கோவை நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு செலவழித்தார், யார் யார் செலவழித்தார்கள், யார் யாரெல்லாம் அங்கே கேம்ப் அடித்து பணியாற்றினார்கள் என்பதை அவர் மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன். எனவே இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்று ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா நிலையிலும் தோல்வியடைந்திருக்கிறது. மக்கள் பணியில் அவர்கள் சிந்தித்தும் அக்கறை காட்டவில்லை. விலைவாசி உயர்ந்திருக்கிறது. அரசின் வாயிலாகவே நிறைய வரி இழுத்து, உதாரணத்திற்கு மின்சாரத்தை எடுத்துக்கொள்வோம். மின்சாரத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய ஆட்சியில் ஒரு வீட்டிற்கு 1500 ரூபாய் கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது அதே வீட்டினுடைய ஓனர் 6000 ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இதையெல்லாம்
மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இது எதிரொலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவுடைய வாக்கு சதவீதம் வெகுவாக குறைஞ்சிருக்கு. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 2% கூடியிருக்கு. ஆனால் பிற கட்சிகள் பார்க்கும்போது 3% பாஜக இன்னைக்கு 11% இருக்கு. அரசியல் அங்கீகாரம் இல்லாத நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ 8% கிடைச்சது. இது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மனநிலை மாறுதுன்னு. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலான வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள், அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செல்வாக்குடையவர்கள், இதையெல்லாம் நீங்கள் கணக்கு போட வேண்டும். இதையெல்லாம் கணக்கு போட்டு கழித்தால் அவர் உண்மையான சதவீதம் தெரியும். அது சட்டமன்றத்திலே தெரியும். பாருங்கள், பணபலமும் அதிகார பலமும் இருக்கிறதுனால தான் பாஜக. மக்களவைத் தேர்தலில் மக்களின் தீர்ப்பை ஏற்கிறோம் என்று தற்போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சியை பார்த்தோம்.